கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. இன்னைக்கு நிறைய பேரோடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சாங்கன்னா போய் எத்தனை தடவை தட்டினாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏந்திரிக்கவே மாட்டாங்க. தூக்கமே பிரதானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பகலும் அவங்களுக்கு இரவு தான், அப்படி தூக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தூங்குகிற நீ எதை விட்டு எழுந்திருக்கணுமா? மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். எதை விட்டு எழுந்திருக்கணும்? மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எப்போ நீ பிரகாசிப்பியா? தூங்குகிற தூக்கத்தை நீ விட்டாதான் என்ன பண்ண முடியும்? பிரகாசிப்பிக்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு தூங்கிட்டே இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறியே நீ எப்பொழுதுப்பா உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்ப. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கம் தான் பிரதானமாக இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, எப்பப்பா உன் தூக்கத்தை விட்டு நீ என்ன பண்ணுவ? எழுந்திருப்ப. அடுத்த வசனம் சொல்லுது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன், இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் கையை வச்சு நான் என்ன பண்ணுறேன், படுத்து தூங்குறேன், விட்டுரு என்ன. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, இல்லை இல்லை அப்படின்னா நீ யார் தான்? சோம்பேறி. சோம்பேறி தான் என்ன பண்ணுவோம், எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான். நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருந்தால் தூங்கிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உலக பிரகாரமான தூக்கத்தை மாத்திரம் சொல்ல, இன்னைக்கு கர்த்தர் ஆவிக்குரிய காரியத்தையும் கர்த்தர் சொல்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் 1990 நான் ஞானஸ்நானம் எடுத்தேங்க, 2000 நான் ஞானஸ்நானம் எடுத்தேங்க, 2003 ஞானஸ்நானம் எடுத்தேங்க. எடுத்து நீ என்னப்பா பண்ணுற? எத்தனை பேர் ஆத்துமாவை கர்த்தராண்ட நடத்தின? எத்தனை பேர் உன் மூலமாக ரட்சிப்புக்குள்ளே நடத்தின? அப்போ நீ யார் தான்? சோம்பேறி தான். நீ ஒன்றும் ஆண்டவருக்காக எதையுமே செய்யலையே. நாம் மரித்து நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஆண்டவர் கேட்பாரு, நீ என்ன பண்ணம்மா இவ்வளோ நாள்? நிறைய பேருக்கு ப்ரேயருக்கு வர்றதே கஷ்டம். கேட்டால் 100 சாக்கு சொல்லுவீங்க. கல்யாண வீட்டுக்கு உன்னால் போக முடியும், ஆனால் ப்ரேயருக்கு என்ன பண்ண முடியாது. அன்றைக்கி தான் நொண்டி சாக்கு. இல்லை ஆண்டி எனக்கு இந்த காரியம் ஆண்டி. இல்லைக்கா நான் வரணும் தான்க்கா நினச்சேன், கல்யாணத்துக்கு போயிட்டேங்க்கா. கர்த்தர் சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் விரும்ப மாட்டாருமா. உனக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தை கூட நீ ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் வேதத்தின் அடிப்படையில் நீ யார் தான்? இன்னைக்கு 2 கொஸ்டின் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் சோம்பல் உள்ளவர்களா, சுறுசுறுப்பு உள்ளவர்களா?